வணக்கம். இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசாணி அம்மன் வழிபாடு முக்கியமாக யார் யார் செய்கிறாங்கன்னா வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஏமாற்றவர்களும் சென்று வழிபடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாக விளங்கும் மாசாணி அம்மன் கோயில். அப்படி மாசாணி அம்மனுடைய சிறப்புகளையும் எப்படி வழிபடும் முறைகளையும் பார்க்கலாம். குண்ட திருவிழா இக்கோயிலில் சிறப்பாக கொண்டாடப்படுது. அப்படி அந்த குண்ட திருவிழாவின் பெருமைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவட்டத்தில் பொள்ளாச்சி அருகில் தான் ஆனைமலை உப்பங்கரையில் அமைஞ்சிருக்கு மாசாணி அம்மன் கோயில். இந்த கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். இலங்கையில் சீதா தேவியை மீட்க சென்ற போது இங்கு வந்துதான் மாசாணி அம்மனை ராமர் வழிபட்டு சென்றதாகவும் சொல்லப்படுது. இங்கே இருக்கும் அம்மன் பார்த்தோம்னா கையில் உடுக்கியுடன் சயன நிலையில காணப்படுறாங்களாம். பெண்களின் காவல் தெய்வமான மாசாணி அம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்கிறாங்க. மனதில் நினைத்து வந்த காரியத்தை இந்த அம்மனை வணங்கி சென்றாலே உடனே கைகூடும் எனும் நம்பிக்கையும் மக்களிடம் பரவலாகவே இருக்குது. கோவில் மாவட்ட சுவற்றிலே ஸ்ரீராமபிரான் தொடர்பான வரலாற்று நிகழ்ச்சிகளை ஓவியங்களாக வரையப்பட்டு இருக்குது. மகாமுனியப்பரின் தெற்கு கோபுரம் லிங்க வடிவத்திலான கல் ஒன்று கவனத்தை ஈர்ப்பதாகவே இருக்குது. அந்த கல்லின் மீது மிக அரைத்து பூசப்படுதாம். பிறரால் வஞ்சிக்கப்பட்டவர்களும் சொத்துக்களையோ தமது உடைமைகளையோ பறி கொடுத்தவர்களும் திருட்டு போற்ற ஏமாற்றங்களுக்கு ஆளானவர்களும் இங்கு வந்து அம்மனை முன்னால் நின்று தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை நினைத்து முறையிட்டு விட்டு கோயிலோட தென்மேற்கு பகுதியில் போடப்பட்டுள்ள ஆட்டுக்கல்லில் மிளகாயை துவையலாக அரைத்தெடுத்து வந்து லிங்க வடிவில் கல் மீது பூசிவிட்டு செல்வதை வழக்கத்தில் வச்சிருக்காங்க. இதன் மூலமே அவர்களின் பரிகாரம் பெறுவதும் குற்றவாளிகளை தண்டனைக்கு ஆளாவதும் இன்றைக்கும் கூட இந்த தெய்வத்தின் நீதித்தன்மையை நடைமுறையில் காட்டுகிற செயலாகவே விளங்குதான். அது மட்டும் இல்லாமல் மாசாணி அம்மன் கோயிலினுடைய சிறப்பு பார்த்தோன்னா இக்கோயிலில் கொண்டாடப்படும் குண்ட திருவிழா ஆண்டுதோறுமே குண்ட திருவிழா பார்த்தோம்னா மாசி மாதம் சிறப்பாக கொண்டாடப்படுமா. இதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த தை அமாவாசை என்று கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில முக்கிய பூஜையான மயான பூஜை கடந்த 14ஆம் தேதி நடந்து முடிந்தது. ஆனைமலை வேட்டைக்காரன் புதூர் ரோட்டில் உள்ள மாசாணி அம்மன் திருமண மண்டபத்தில் ஒட்டிய பகுதியில் தான் குண்டம் அமைக்கப்பட்டிருந்துச்சு. 40 அடி நீளமும் 12 அடி அகலம் கொண்ட இந்த குண்டத்தில் பூ வளர்த்து தாயார் நிலையில இருந்ததாம். தலைமை பூசாரி குண்டம் முன்பாக சிறப்பு பூஜைகளை நடத்தினாராம். இதனை அடுத்துதான் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்த குண்ட திருவிழா 20ஆம் தேதி நடைபெற்றது. குண்டம் இறங்கிய பக்தர்கள் பார்த்தோன்னா கோவின் அருளாளி தலைமையில முறைதாரர்கள் உப்பங்கரையில திரிசூலம் வைத்து சிறப்பு பூஜையை செய்திருக்காங்க. 40 அடி நீளமுள்ள குண்டத்துல திரிசூலம் ஆபரண பெட்டியை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்படும். இதை தொடர்ந்துதான் கோவில் அருளாளி பூப்பந்தை உருட்டி தீ மிதிப்பாராம். இவரை தொடர்ந்துதான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது உடலை வருத்தி கொண்டும் பக்தி பரவசத்துடன் தீ மிதித்து நேர்த்திக்கடனை செலுத்துவாங்க. ஆண் பக்தர்கள் குண்டம் இறங்கி முடிந்த பிறகுதான் பெண் பக்தர்கள் குண்டத்தின் பூ அள்ளி கொடுக்கும் நிகழ்ச்சியை நடைபெறுதான். இதற்கென ஏராளமான பெண்களும் வந்து அதிகாலை முதலில் நீண்ட வரிசையில பல மணி நேரம் காத்திருந்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்வாங்க. திருவிழாவின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செய்வாங்க. மாவட்டத்தில் பொள்ளாச்சிக்கு அடுத்து இருக்கும் ஆனைமலையில தான் பிரசித்தி பெற்ற மாசாணி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை ஒவ்வொரு ஆண்டுமே குண்ட திருவிழா வெகு விமர்சையாக நடப்பது வழக்கம்தான். ஆண்டுக்கான குண்டு திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில அதனைத் தொடர்ந்து தினமும் மாசாணி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றதாம். பூஜைகள் மற்றும் அம்மன் திருவிதி உலா நடந்திருக்குது. முக்கிய நிகழ்ச்சியான மயான கொள்ளை நிகழ்ச்சி கடந்த 11ஆம் தேதி நள்ளிரவுல ஆலயங்கரையிலிருந்து நடந்ததாம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து அங்க நேற்று சித்திரை தேர்வடம் பிடித்தலும் அம்மன் திருவிதி உலாவும் நடந்திருக்குது. 11 அடி அகலமும் 54 அடி நீளமும் கொண்ட குண்டம் மைதானம் தயார் செய்யப்பட்ட நிலையில இரவு 10 மணிக்கு அங்கு வான வேடிக்கையுடன் 15 டன் விறகுகள் கொண்டு குண்டம் பூ வளர்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. தொடர்ந்து பூக்குழியில பல்வேறு வகையான மலர்களும் தூவப்பட்டது. குண்ட நிகழ்ச்சி காரணமாகவே கோவில் முழுவதுமே மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டும் மின்னொளியில ஜொலிச்சுச்சான். சிகர நிகழ்ச்சியான குண்டம் திருவிழா இன்று நடந்தது. குண்ட திருவிழாவையொட்டி அதிகாலையிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலின் திரண்டு அம்மனை தரிசித்தனர்.
குண்டம் இறங்க காப்பு கட்டியிருந்த பக்தர்களுக்கு குண்டம் இறங்குவதற்கு தயாராகவும் இருந்தாங்க. காலை 6 மணிக்கு தலைமை பூசாரி குண்டம் முன்பாக சிறப்பு பூஜைகளை நடத்தினாரு. இதனை தொடர்ந்து தான் அம்மன் அருளாசி குண்டத்துல பூவந்தலை முதலில் உருட்டி விட்டாங்க. பிறகு தலைமை பூசாரி அருளாளிகள் முறைத்தாரர்களும் குண்டம் இறங்கியிருக்காங்க. தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் என ஒவ்வொருவராக மாசாணி அம்மனை வழிபட்டபடியே குண்டம் இறங்கினாங்க. ஆண் பக்தர்கள் 1000த்திற்கும் மேற்பட்டோர் குண்டம் இறங்கினாங்க. இந்த குண்ட திருவிழாவில் கோயிலுடைய திருக்கோலம் பார்த்தோம்னா 17 அடி நீளமுள்ள ஒரு பெரிய உருவமாக மேற்குல தலை வைத்து கிழக்கு நோக்கி கால்களை நீட்டி படுத்த நிலையில காட்சி தருகின்றார் மாசாணி அம்மன். மற்ற கோயில்களை காணப்பெறாத ஒரு வடிவமாக இங்கு அம்மனை தரிசிக்க முடியும். அம்மனுடைய கால் மடியில ஒரு அசுரன் உருவனின் உருவம் இருக்குது. இதனை அடுத்து அருகிலேயே கிழக்கு நோக்கிய 2 அடி உயரமுள்ள மாசாணி அம்மனின் திருவுருவம் ஒன்று நின்ற நிலையில காட்சியளிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த திருக்கோயில வரலாற்று சிறப்பு மிக்க தகவல்களும் இருக்குது. ஆனைமலையில மயான பூமியில மகாசக்தி தோன்றி ராமபிரானுக்கு அருள் வழங்கி இருக்கிறாள். இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்த சூழல்ல ராமபிரானும் ஆனைமலைக்கு வந்து சென்றதாக வழியாக கூறப்பட்டு வரும் வாய்மொழி கதைகள் கவனத்துல ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. உப்பாற்றின் வடகரையில இருந்த மயானத்துல மண்ணெடுத்து அதை கொண்டு சக்தியுருவம் ஒன்றை மகிடாசுரன் என்ற அரக்கனை அம்மன் தனது பாதங்களால் அழுத்திய நிலையில தான் இருப்பதனை தோற்றத்தில் உருவாக்கி ஆகம விதிகளின்படிதான் சக்தி வழிபாடு செய்திருக்காங்க. ஆதிபராசக்தி அவர் முன்னிலையில மயான சுருத்திரியாக தோன்றி ஸ்ரீராம அவதாரத்தின் நோக்கத்தை நிறைவேறுவதற்காக வரமளித்து மறைந்திருக்காங்க. இங்கு அருள்பாலிக்கும் மாசாணி அம்மன் மேற்கண்ட காலத்துல ராமபிரான் திருக்கரங்களினால் உருவாகி வழிபாடு செய்யப்பட்ட மகிமை வாய்ந்ததொரு இறைவி ஆவாள். பகுதியை நன்னன் என்னும் குறுநில மன்னனும் கொங்கு சீமையில இந்த பகுதியை ஆண்டு வந்தபோது அவருக்கு சொந்தமான மாந்தோப்பிலிருந்து ஒரு மரத்துல மாங்கனியானது கனிந்து ஆற்றில் விழுந்து மிதந்து சென்றதாமா. அந்த கரையில் தான் இந்த பெண் ஒருத்தி எடுத்து தின்ன முற்பட்ட போது அந்த குறுநில மன்னன் அவளை வாளால் வெட்டி தண்டித்து விட்டானா. தவறேதும் செய்யாத பெண்ணை அவன் எப்படி தண்டித்தது தவறு என்று உரியவர் எடுத்து கூறினாராம். இறந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லை. அமைதியடையாத அவள் உள்ளம் மண்ணை தண்டிக்கும் பொருட்டு அந்த இடத்திலே இப்படி மாசாணியாக உருவெடுத்ததாக ஒரு பழங்கதையும் கூறப்படுது. இங்கே வழிபடும் செய்பவர்களுக்கு பில்லி சூனியம் மாந்திரிகம் ஏவல் கட்டு போன்றவைகளால் பாதிப்புகள் இருந்தாலும் பலவிதமான நோய் கொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைப்பதாக நம்பிக்கை இருக்குது. மாசாணி அம்மனை வழிபடுவதன் மூலம் பெண்கள் பருவமடையும் போது ஏற்படும் உடல்வலி அல்லது உடல்நல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதாக நம்பப்படுது. கோவிலில் விநியோகிக்கப்படும் பிரசாதம் பச்சில மருந்து என அழைக்கப்படுது. குழந்தை பெற விரும்பும் பெண்கள் இந்த பிரசாதத்தை உட்கொண்டு தங்கள் மணிக்கட்டில் கருப்பு நூலை கட்டுவது மிகவும் நன்மை பயக்கும் என கருதப்படுறது. பல பெண்கள் சூனியத்தின் விளைவுகளை நீக்க கருப்பு நூலை கட்டி செல்வாங்க. பக்தர்களின் தங்கள் திருட்டப்பட்ட உடைமைகளை மீட்டெடுக்கும் விருப்பத்துடனே நீதிக்கல்ல நிலமிளகாயை காணிக்கையாக செலுத்துவாங்க. சிலர் தங்கள் கவலைகளையும் பிரச்சனைகளையும் ஒரு காகிதத்தில் எழுதி தெய்வத்தின் கைகளில் கட்டுகிறாங்க. தீர்வுகளை பெறுவார்கள் அல்லது தீர்வுகளின் பிரச்சனைகளை 90 நாட்களில் தீர்க்கப்படும் என நம்பப்படுது. முதல் கால் வரையுமே 15 அடி நீளம் கொண்ட இந்த தெய்வத்தினுடைய சிலை படுத்த நிலையில தான் காணப்படுது. எல்லையற்ற சக்தியின் மூலமாகவும் குழந்தை பெற முயற்சிக்கும் பெண்களுக்கு அருள் புரிவதாகவும் பருவமடையும் போது பெண்கள் சந்திக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை நீக்குபவளாகவும் நம்பப்படுகிறார் மாசாணி அம்மன். மாசாணி அம்மனை தவிர கோயில்ல நீதிக்கல் அல்லது நீதிக்கல் மகாமுனியப்பன் சிலைகளும் இருக்குது. தெய்வங்கள் நோய்களை குணப்படுத்தவும் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தியை கொண்டிருப்பதாக நம்பப்படுது. மிகுந்த பக்தியுடன் வணங்கப்படும் தெய்வமாக மாசாணி அம்மன் கோவில். ஆரோக்கியத்திற்காகவும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்காக பல பக்தர்கள் தேவியிடம் ஆசை பெற வருகை தந்து கொண்டே இருக்கின்றன. கோயிலினுடைய கட்டிடக்கலையை பார்த்தோம்னா ஆர்வம் கொண்ட கட்டிடக்கலை ஆர்வலர்களுக்கு இந்த பிரம்மாண்டமான கோயில் ஒரு சரியான ஈர்ப்பாகவே இருக்குது. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் தொடர்ந்து வருகை தருவதால் இந்த இடம் ஒரு சிறிய கவனிப்பின் மூலம் அனுபவிக்கக்கூடிய ஒரு உயர் தீவிர அதிர்வை உருவாக்குது. அனுபவிக்க முடிந்தவர்கள் தெய்வீக சக்தியின் முன்னிலையில் இருப்பது எவ்வளவு யதார்த்தமானதாக உணர்த்துகிறது என்பதை அறிவாங்க.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.